உன் மனசு திருப்திக்கு, உனக்கு சந்தோஷத்துக்கு நீ தண்ணி அடிக்கிறது, கறி சாப்பிடுறது, ஷாப்பிங் போறது, ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, எது தப்போ ரைட்டோ உனக்கு இதெல்லாம் பண்ணும்போது அசிங்கமா தெரியாதம்போது, இன்னொருத்தன் அவன் சந்தோஷத்தை இன்னொரு இடத்துல தேடுனா உனக்கு ஏன் இது தப்பா தெரியுது? ஆகாஷ் ப்ரோ, அவங்களுக்கு உங்கள புரிஞ்சுக்கலைன்னா டோன்ட் வரி. யூ ஆர் நாட் அலோன் அண்ட் யூ ஆர் நாட் வியர்ட். யூ ஆர் ஜஸ்ட் அவேக்கன். லெட்ஸ் பி கிளியர். ஆன்மீகத்தில் இருக்கிறது அப்படின்னா லாஜிக் இல்லாமல் மூட நம்பிக்கையில் வாழ்கிறது அப்படின்னு எவன் சொன்னான்? சனாதன தர்மம்ங்கிறது ஓஜி சயின்ஸ் லேப். நம்ப முடியுதா? இங்கே எந்த விதமான மூட நம்பிக்கையும் கிடையாது. அனுபவிக்கிறது மட்டும்தான் இங்கே பரம தர்மம். அதனால தான் கடவுள் உனக்குள்ளே தான் கிடக்குது. அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜர்னியே. அப்போ நம்ம நாட்டில் அவ்வளவு சித்தர்களும் முனிவர்களும் எல்லா ரிஷிகளும் அவ்வளவு நாள் தியானம் பண்ணி அவ்வளோ வருஷங்கள் தவம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரகசியத்தை தான் ஆன்மீகங்கிற விஷயத்துலையும் கோவிலுங்கிற எனர்ஜிலையும் அவ்வளவும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது தெரியாமல் இதை எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் இதை எதை பற்றியுமே